ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. தமிழ் தென்றல் மாணவர்கள் அனைவருக்கும் பத்மினியின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தென்றலுடைய தேர்வு எண் 37 நடைபெற்ற வினாக்களுடைய விளக்கங்கள் தான் பார்க்க போறோம். என்ன டாபிக்ல வினாக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. ஆல்ரெடி நம்ம ஒரு கிளாஸ் பாத்தீங்கன்னா, ஒரு டெஸ்ட்ல பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு பார்த்திருப்போம். அதே கண்டினியூட்டியா இன்னும் 20 வினாக்கள் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இதுல முதல் வினா பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. கீழ்கண்டவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத கேட்கிறாங்க. சோ பேச்சு வழக்கு அல்லாத அப்படின்னாவே கேட்டிருக்கிறது என்ன வார்த்தை அப்படின்னா எழுத்து வழக்கு கேட்கிறாங்கன்னு அர்த்தம். அவ கொடுத்துருல எது எழுத்து வழக்கா இருக்குன்னு பார்ப்போமா, செக் பண்ணி பார்ப்போமா. நிலத்தை உழுதால் தான் வயிறு நிறையும் அப்படின்றது எனக்கு எழுத்து வழக்கா இருக்கு. வரிசையில் ஒழுங்காக நில்லுன்னு சொல்லக்கூடாது, நில் அப்படின்னு வந்திருக்கணும். அதனால இந்த கூட்டு தவறு. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு இல்ல பிள்ளைக்குன்னு சொல்லலாமா. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அதனால எனக்கு இது பேச்சு வழக்கா இருக்கிறதுனால இந்த கூற்றுமே எனக்கு தவறு. ஓகேங்களா? சரியில்லை. இன்னைக்கு காத்தால காப்பி குடித்தேன். இன்றைக்கு, இன்னைக்கு இல்ல இன்றைக்கு காலையில் காப்பி குடித்தேன். சோ இந்த இதுவுமே தவறா இருக்கு. அப்ப எழுத்து வழக்கு எதுனா ஒண்ணுக்கு ஏ என்பது சரியா இருக்கு. ஓகேவா? 2 பாருங்க. எழுத்து வழக்கு தொடர்னை தேர்க. எது எழுத்து வழக்கா இருக்குன்னு கேக்குறாங்க. உசீர்னு சொல்லக்கூடாதுமா. உசீர் அப்படின்னாவே அது பேச்சு வழக்கா மாறிடும். அதனாலே இந்த கூற்று எனக்கு தவறு. அப்போ உயிர் உயிர்னு இருக்கா? சரி, இரண்டும் சரியா இருக்கு. இருக்கிற அப்படி கிடையாது, இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதுவுமே எனக்கு தவறா இருக்குது. மறை தப்பு கிடையாது, தவறு செய்ய மாட்டேன். அப்ப எனக்கு என்ன சரியா இருக்கு அப்படின்னா இதுதான் எழுத்து வழக்கா இருக்கு. உசீர் அப்படின்றது பேச்சு வழக்கு, தப்பு அப்படின்றது பேச்சு வழக்கு. தவறு அப்படின்னு கொடுத்துருவோம். உயிர் இருக்கும் வரை தவறு செய்ய மாட்டேன், இது எழுத்து வழக்கா அமைஞ்சிருக்கு. மற்ற மூன்றுமே எனக்கு பேச்சு வழக்கா அமைஞ்சிருக்கு. 2வது சி. 3வது வினா பாருங்க. எழுத்து வழக்கில் அமைந்துள்ளதை தேர்க. எது எழுத்து வழக்குக்கு செக் பண்ணுமா, மறுபடியும் அதே தான் கேட்டிருக்காங்க. பள்ளிக்கு அருகில் என் வீடு உள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பள்ளிக்கு அருகில் அப்படின்றது சரிதான், இது எழுத்து வழக்கு தான். என் அப்பா ரொம்ப செலவு செய்யார் அப்படின்னா ரொம்ப அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறைய கொள்ளமா, நிரம்பன்னு சொல்லலாம். நிரம்ப சொல்லலாம், இல்ல நிறைய சொல்லலாமா. நிறைய வச்சுக்கோமா. சரி, நிறைய. சிலவு கிடையாது, நிறைய. சிலவு கிடையாது, செலவு செய்வார். செலவுன்னு வந்துருக்கும். இங்க சிலவுன்னு கொடுத்துருக்கிறதுனால தவறு. ரொம்ப. ஓகேங்களா? என் வீட்டுல பொம்மை, வீட்டுல இல்ல வீட்டில். இல்ல இல்ல இல்லை, தவறு. உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும். கரெக்ட் தான். அப்போ எனக்கு உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும் அப்படின்னு சரிதான் கொடுத்துருக்காங்க. எழுத்து வழக்கா இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா 1, 4 என்பது எழுத்து வழக்கா இருக்கு. இவ்வளவு பேச்சு வழக்கா கேட்டதுன்னா 2, 3 பேச்சு வழக்குன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? அப்ப 3க்கு சி என்பது சரியா இருக்கு. அடுத்து 4 பாருங்க. சரியான பேச்சு வழக்கு எதுன்னு கேட்கிறாங்க. இப்ப கேட்டிருக்கிறது என்னன்னா பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கா பேச்சு வழக்கான்னு செக் பண்ணி போடுங்க. அம்மா பசிக்கிறது, எனக்கு சோறு வேணும்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வேண்டும் வேண்டும் கொடுத்தா எழுத்து வழக்கு. 2 என்ன வரணும் எனக்கு? எழுத்து வழக்கு. இந்த கூட்டு எனக்கு வராது. சோ வேணும் வேணும் தான். இந்த இடத்துல பசிக்கிறதுன்றது எழுத்து வழக்கு, பசிக்குது அப்படின்றது பேச்சு வழக்கு. இதுவுமே பேச்சு வழக்கு, இது பேச்சு வழக்கு. அதுனா தெரியுமா? அப்போ அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேண்டும் என்பது பேச்சு வழக்கா இருக்குமா. கேட்டிருக்குது பேச்சு வழக்கு தான். மற்ற மூன்றுமே எனக்கு என்னன்னா எழுத்து வழக்கு. அதுலயும் பாருங்க, இது பசிக்குது ஓகே தான், பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? வேண்டும் கொடுத்துருக்காங்க. இது வேண்டும் என்பது எனக்கு எழுத்து வழக்கு. ஓகேவா? அதுல இந்த 3 கூற்று வரல. 4வது சி, டெல்லி. 4வது டெல்லி. 5வது பாருங்க. எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. எழுத்து வழக்குல கேக்குறாங்க, வாக்கியங்கள் கேக்குறாங்க. மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன் என்றார் முதல்வர் கொடுத்திருக்காங்க. சொல்ல பாத்தீங்க அப்படின்னா மத்திய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன் அப்படின்றது முதல்ல சரிதான். பசிக்குதுன்னு சொன்னா என்ன சொல்லிட்டேன்? பேச்சு வழக்கு நான் உங்களுக்கு அப்பயே சொல்லியாச்சு, இது வராது. அதே மாதிரி அம்மா ஏன் ரமைக்கு ராமதபுரத்துல நான் வரணும், காசு கொடுத்து அனுப்புறது இல்லை என்றான் தம்பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அம்மா ஏன் நமக்கு காசு கொடுத்து அனுப்புறது இல்லை அப்படின்றாங்க, அனுப்புவது இல்லை. சோ இடத்துல அனுப்புறது இல்லை அப்படின்னு தவறு.
அனுப்புவது இல்லைன்னு வரணும். ஓகேங்களா, அனுப்புவதுன்னு வரணும், அதனால தவறு. அது மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் பசியறியாமல் வாழ வேண்டும் என்றார் தலைவர். இதுவுமே எனக்கு பேச்சு எழுத்து வழக்கா இருக்கு. இது ரெண்டும் எனக்கு பேச்சு வழக்கு, இது எழுத்து வழக்கு, இது அப்போ 1-4 அப்படின்றது எழுத்து வழக்கா அமைஞ்சிருக்கு. அப்போ 1-4 அப்படின்றது சரிதான். 5க்கு பாம்பே. 6 பாருங்க, பேச்சு வழக்கு அல்லாததுன்னு கேட்கிறாங்க. பேச்சு வழக்கு அல்லாதது அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எழுத்து வழக்கு. சோ எங்க இருக்கு பாருங்க, ரைட்டா சொன்னா, ரைட்டானா சொல்ல முடியும், தவறு, இது பேச்சு வழக்கு. சரியா சொன்ன அப்படின்றது இது எழுத்து வழக்கு, நான் சொன்னேன்னு வரக்கூடாது. சரியா சொன்னாய், என்ன சொன்னோம், சரியாக சொன்னாய் அப்படின்றது எழுத்து வழக்கு, மத்த எல்லாமே பேச்சு வழக்கு. சரியாக சொன்னாய். அப்ப டெல்லி. 6க்கு டெல்லி. 7 பாருங்க, பிழையை நீக்கி எழுதுக. என்ன பிழைன்னு பாப்போமா, நல்ல தமிழுக்கு எழுதுவோம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அப்படி வரக்கூடாது, நல்ல தமிழில் எழுதுவோம். நல்ல தமிழுக்கு இல்ல, தமிழில் வரணும். என்ன வரணும், தமிழில். அப்ப கொடுக்குறது எங்க தமிழுக்கு பாருங்க, தமிழ் வராது, தமிழால் வராது, தமிழுக்கும் வராது. அப்ப தமிழில் எழுதுவோம், நல்ல தமிழில் எழுதுவோம் என்றது சரியா இருக்கும். 7க்கு பாம்பே. அடுத்து 8வது பாருங்க, சரியான எழுத்து வழக்கு தொடர். சரியான எழுத்து வழக்கு எதுன்னு பார்ப்போமா, வாடை காத்து. காத்து என்பது பேச்சு. சோ வாடை காற்று வீசுதுன்றது பேச்சு. அப்புறம் வாடை காற்று வீசின, காற்று என்பது என்ன கொடுத்துருக்காங்க, ஒருமை, இது பன்மை, தவறு. சோ வாடை காற்று வீசியது அப்படின்றதுதான் சரியா இருக்கும். ஓகேவா, அப்ப எனக்கு டெல்லி. ஒருமை பன்மையெல்லாம் கூட சரியா அமைஞ்சிருக்கணும் நம்முடைய எழுத்து வழக்குல. கொடுத்துறது எழுத்து வழக்குன்றதால டெல்லி என்பது சரியா இருக்கு. 9வது பாருங்க, பொருந்திய இணையை தேர்வு. எத்தனை இணைகள் பொருந்திருக்கு செக் பண்ணிப்போமா, கவனிங்க. வளவு அப்படின்னா தொந்தரவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ வளவு அப்படின்னா தொந்தரவு அப்படின்ற இணை சரிதான். சிறை அப்படின்னா முடுக்கு சந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிதான். கோட்டி அப்படின்னா மனநிலை சரியில்லாதவன் நடத்துறவங்க. சோ இதுல பண்ணா பொருந்திய இணை எதுன்னு கேக்குறாங்கம்மா. இல்ல ஆக்சுவலா வந்து பொருந்திய இணை அப்படின்னா கட்டிடம் அப்படின்னா கட்டடம் அப்படின்னு சரியா இருக்கு, இது சரிதான். முடுக்கு சந்து அப்படின்றது சிறை அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்ல பொருந்தியதுன்னு கேக்குறாங்கம்மா. அப்ப என்ன அப்படின்னா பொருந்தியதுன்னா சரியானதுன்னு அர்த்தமா. அப்ப வளவு அப்படின்னா தொந்தரவுன்னு வராதுமா, வளவு அப்படின்னா வளைவுன்னு எடுத்துக்கலாமா, தவறு. சிறை அப்படின்னா முடுக்கு சந்துன்னு கொடுக்க மாட்டாங்க. சிறை அப்படின்னா சிறைத்தல், மழிதல் சொல்லுவாங்கல்ல, மழிதல் எடுத்துக்கலாம். அவங்க இதுவுமே தவறா இருக்கு. ஆனா கோட்டினா மனநிலை சரியில்லாதவர் கோட்டின்னு சொல்லுவாங்க. கட்டிடம் அப்படின்னா கட்டிடம் அப்படின்னு சரியா இருக்கும். சரின்னு கேட்டிருக்கிறதுனால எனக்கு 3, 4 சரியா இருக்கும். ஓகேவா, 9க்கு பாம்பே. 10வது கவனிங்க, பொறுத்துக. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. ஏலரசி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சுற்று ஏல வரிசைன்னு கொடுக்கணுமா. ஏலரசி கிடையாது, ஏலவரிசி. அது ஒத்தடம் அப்படின்னு கிடையாது, ஒற்றடம். நம்ம படிச்சிருப்போம்ல, ஒத்தடம் சொல்லக்கூடாது, வத்தல். வத்தலை இல்ல, வத்தல் இல்ல, வட்டல்னு படிச்சிருப்போமா, அப்போ ஒட்டடம். சுலவு அப்படின்னா சுலகுன்னு கொடுக்கலாம். சுத்தாலை அப்படின்றது சொன்னா சுற்றுச்சுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, சுலவுனா சுற்றுச்சுவர், சுத்தாலை அப்படின்னா சுழுக்குன்னு சொல்றாங்க. சடவு அப்படின்னா அசதி அழுப்புன்றாங்கம்மா. சோ வார்த்தைகள்லாம் பாத்துங்க. அப்ப எனக்கு 4, 3, 5, 1, 2. 4, 3, 5, 1, 2. அப்ப எனக்கு ஆப்ஷன் டெல்லி என்று சரி. ஏலரசி அப்படின்னா ஏலவரசி, ஒத்தடம்னா ஒற்றடம், சுலவுனா சுற்றுச்சுவர், சுத்தாலை அப்படின்னா சுலகு, சடவு அப்படின்னா அசதி அழுப்பு. ஓகேவா, அப்ப 10க்கு டெல்லி. 11 பொறுத்த சொல்லி கேக்குறாங்க. கிழக்கு அப்படின்னா அதோட பொருள் என்னன்னு கேக்குறாங்க. கிழக்கு அப்படின்னா திறவுகோல் சொல்றாங்க. பொத்தல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா துளவு, துளை. விழித்தல் அப்படின்னா தூக்கத்துல இருந்து எழுதல். சாவி அப்படின்னா சாவினா திறவுகோல் வருமா. கிழக்கு அப்படின்னா பிறையா, ஒளி குறிப்பு சொல். ஆக்சுவலா இதுல ஏதோ ஒண்ணு எக்ஸ்ட்ரா விட்டுருக்காங்க இதுல. ஓகேங்களா, 4-1 போடலாம். அதாவது கிழக்கு அப்படின்னா ஒளி குறிப்பு சொல் அப்படின்றாங்க. பொத்தல் அப்படின்னா துளை, விழித்தல்னா தூக்கத்திலிருந்து விழித்தல், சாவினா திறவுகள். அப்ப பிறைன்றது கூட ஆன்சர் இல்லை. அப்ப 4, 1, 2, 5. 4, 1, 2, 5. அப்ப ஆப்ஷன் இருக்கு டெல்லி. 11க்கு டெல்லி. 12 பாருங்க, எத்தனை இணைகள் சரின்னு கேக்குறாங்க. சோ எத்தனை இணைகள் பாருங்க, பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல அவயம் போடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இதுல அபயம் போடு அப்படின்றதுல அமையம் போடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அற்ப ஆவி அற்ப ஆவின்னு வரணும், அப்ப ஆவின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா தெளிமிஸ்டாக்கு அப்பாவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தவறுதான். அற்ப ஆவி அதனால தவறு. அடுத்தது ஐந்தலை பெட்டினா அஞ்சலை பெட்டியில ஆக்சுவலி இப்படி மாறி கொடுத்துருக்காங்க. அஞ்சலை பெட்டின்றது பேச்சு வழக்கு, ஐந்தலை பெட்டின்றது எழுத்து வழக்கு. இந்த அப்பாவின் தப்பு, அற்பாவி அப்படின்றத சரியா இருக்கும். அற்ப பாவி. ஓகேவா, மாத்தி கொடுத்துருக்காங்க. அதே போல பாருங்கன்னா இழவு அப்படின்றது இழவுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டா இருக்கு. அவயம் போடுனா அமையம் அப்படின்றது இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஒண்ணு இல்லம்மா, பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல எது சரியானதுன்னு கேக்குறாங்க. எத்தனை இணைகள் சரினா ஒண்ணு மட்டும் தான் சரியா இருக்கு. ஏன் ஒண்ணு மட்டும் தான் சரியா இருக்குன்னா, இழவு அப்படின்றது பேச்சு வழக்கு, இழவு அப்படின்றது எழுத்து வழக்கு. மற்றது எல்லாமே மாத்தி கொடுத்தாங்க. இந்த அபயம் போடு, அப்பாவி, அஞ்சலை பெட்டி என்றாலுமே பேச்சு வழக்கு. அபயம் போடு, அற்ப பாவி, ஐந்தரை பெட்டினா இந்த பக்கம் வந்திருக்கணும். ஸோ மாறி மாறி கொடுத்துருக்கிறதுனால எனக்கு இது மட்டும் தான் சரியா இருக்கு. ஒண்ணு மட்டும் சரியா இருக்கு. 12க்கு மட்டும் ஒரு இணை மட்டும் சரி. 13 பாருங்க, பொருந்தாத இணையை தேர்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல பொருந்தாதது அப்படின்னா தவறுன்னு அர்த்தம். ஸோ எது தவறுன்னு செக் பண்ணிக்குமா? மணத்தக்காளின்னு கொடுத்துருக்காங்க, மணித்தக்காளி அப்படின்றாங்க. ஸோ சரிதான். ஓகேங்களா, தவறு எதுன்னு கேட்கிறேன். மணத்தக்காளி என்பது பேச்சு வழக்கு, மணித்தக்காளி அப்படின்றது எழுத்து வழக்கு. பிழை என்பது பேச்சு வழக்கு, திருத்தம் என்பது எழுத்து வழக்கு. பண்டக சாலை என்பது பேச்சு வழக்கு, பண்டசாலை அப்படின்றது எழுத்து வழக்கு. அடமாறி அப்படின்றது பேச்சு வழக்கு, நிலைப்பேழை அப்படின்றது எழுத்து வழக்கு. ஸோ எதுவுமே எனக்கு தவறா இல்லை, அனைத்தும் சரியா இருக்கு, எதுவும் இல்லை. ஓகேவா. 14 பொறுத்துக பேச்சு வழக்கு எடுத்தது. கிழங்கு வறுவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிழங்கு வறுவல்னா கிழங்கு வறுவல், இந்த ரூ இருக்கு, இந்த ரூ தான் வரணும். சரி. வேர்க்குரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இந்த ரூ வரணும், இந்த ரூ கிடையாது. ஸோ எனக்கு வேர்க்குரு சரிதான். பூசணிக்காய் அப்படின்றது பூசணை, நீ வரக்கூடாது, நெய் வரணும். அப்போ இது சரி வரணும். வெத்தலை கிடையாது, வெற்றிலை அப்படின்றது சரியா இருக்கும். அப்ப என்ன பண்ணா 2 1 3 4. அப்போ ஆப்ஷன் எனக்கு 2 1 3 2 1 3 4. அப்போ ஆப்ஷன் எனக்கு பாம்பே. 14க்கு பாம்பே. 15 பாருங்க, பொருந்திய இணை கேட்கிறாங்க. ஸோ எத்தனை இணைகள் பொருந்தியது? பொருந்தியது அப்படின்னா சரின்னு அர்த்தம். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. முழவு அப்படின்றது மிளகுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரிதான். முழங்கு அப்படின்னா விழுங்கு அப்படின்றது சரிதான். உண்ணாமலை அப்படின்னா உண்ணாமலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதான். அந்த உண்ணாமலை அம்மன்றது உண்ணாமலை அம்மைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஊரணி அப்படின்றது ஊரணி. இது எல்லாமே பேச்சு வழக்கு, இது எல்லாமே எழுத்து வழக்கு. அனைத்தும் சரியா கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்க கேள்வியும் சரி அப்படின்னா அனைத்தும் சரி அப்படின்றது சரியா இருக்கு. ஓகேவா. 16 எத்தனை இணைகள் சரி? பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல தகஞ்சத அப்படின்னா முடிந்ததே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதான். மந்தகமாக அப்படின்னா இணக்கமாக அப்படின்றது சரிதான். ரோசி அப்படின்னா உரசுதல் அப்படின்றது சரிதான். திண்ணை அப்படின்னா திருநை அப்படின்றது சரிதான். தெரா முழுசுனா கிராம நிர்வாகி அலுவலி, டிஏஓன்னு சொல்லுவாங்க இவரை. ஸோ எல்லாமே எனக்கு சரியா கொடுத்துருக்கிறதுனால இங்க என்ன கொஸ்டின் ஆன்சர் வரும் அப்படின்னா 4 இணைகள். 4 வீரவோ. திண்ணைனா திருநை, ரோசின வந்தகமாக அப்படின்னா இணக்கமாக, திகஞ்சது அப்படின்னா முடிந்ததை கொடுத்துருக்காங்க. ஸோ 4 இணைகள் சரின்றாங்கம்மா. அப்போ ஒரு இணை எது தவறு? கிராம நிர்வாக அலுவலர்னா தெரா முழுசு சரிதான். திண்ணை அப்படின்னா திருநை வராது நினைக்கிறோமா, திண்ணை திருநை இங்க மாறி வந்திருக்கு நினைக்கிறேன். அப்போ இது தவறாது. ஓகேவா. ரோசினா உரசுதல், வந்தகமாக அப்படின்னா இணக்கமாக. அப்ப திருநை திண்ணை மாறி வந்திருக்கு. ஓகேவா. அப்ப எனக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா 4 இணைகள் சரி. 16. 17க்கு கவனிங்க. பொறுத்துக பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. திருகை அப்படின்னா மாவு அரைக்கும் கல்னு சொல்லிருப்பீங்க, படிச்சிருப்பீங்கல்ல. திருகை. குறுக்கம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா சிறிய நிலப்பரப்பு. கடகம் அப்படின்னா ஓலை பெட்டி. அமானிதம் அப்படின்னா சற்று கோபமாக அப்படி சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சற்று கோபம் வருமா, பாதுகாப்பட வேண்டிய விஷயம். ஓகேவா. இந்த அமானிகம் அப்படின்னா ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு ரகசியமா சொல்லுவாங்க. ஓகேவா, வெரி குட். அடுத்தது வெசடையாக அப்படின்னா சற்று கோபமாக. ஏன் கோபமா இருக்க, வெசடையா இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அமானிதம்னா பாதுகாப்பு, இது வரணும். சரி, இங்க வரணும். அப்ப எனக்கு என்ன வருது பாருங்க,
திருகை என்றால் மாவரைக்கும் கல். குறுக்கம்னா சிறிய நிலப்பரப்பு. 5 வரணும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3, 5. கடகம்னா ஓலைப்பட்டி. அமானிதம் அப்படின்னா பாதுகாப்பற்றது. வெசனடியேனா சற்று கோபமாக. அப்போ 3, 1, 3, 5 வரணுமா? ஆமா, 3, 5, 1, 4, 2. 3, 5, 1, 4, 2. ஆப்ஷனுக்கு சி. 17க்கு சி. 18 பாருங்க. பொருந்திய இணைன்னு கேக்குறாங்க. பேச்சு வழக்கு எழுத்துக்களை வரவு செலவு அப்படின்றது செலவு அப்படின்றது சரிதான். நிகழம் அப்படின்றது நீளம் அப்படின்றது சரிதான். நெல் குத்துதல் அப்படின்னா நெற்குற்றுதல் அப்படின்னு சரிதான். அருவறுப்பு அப்படின்றதுல அருவறுப்பு அப்படின்றது அருவெறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அருவெறுப்புன்றது இங்க வரும், அருவறுப்பு அப்படின்றது இங்க வரணும். முன்னுரை அப்படின்னா 300 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுல சரிதான். 300 அப்படின்னா 3 + 100. இதுனா 3 + 100. அப்போ எனக்கு என்ன அப்படின்னா 4 மட்டும் தவறா இருக்கு, மத்த எல்லாம் சரியா இருக்கு. இந்த அருவெறுப்பு நீங்க வரணும், அருவறுப்பு அந்த பக்கம் வரணும். அதனால 18க்கு டெல்லி. 19 எத்தனை இணைகள் சரி? எத்தனை இணைகள் சரியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடுக்குது அப்படின்றது நெருங்குகிறதுன்றாங்க. மக்கா அப்படின்னா நண்பா. ஆட்சி அப்படின்னா வயதான பெண்மணி பாட்டி. சாரம் அப்படின்னா லுங்கி. மைதா அப்படின்னா இந்த பைதா அப்படின்னா சக்கரம். சாரம்னா லுங்கி சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாமே எனக்கு சரியா தான் இருக்கு. ஓகேங்களா? அனைத்து வினைகளும் சரிதான். 19க்கு அனைத்தும் சரி. 20 பாருங்க. பொறுத்துக. அலமேலு மங்கை அப்படின்னா இந்த அலமேலு மங்கை அப்படின்றது பேச்சு வழக்கு, இது எழுத்து வழக்கு. அலமேலு மங்கை சரிதான். கவுளி அப்படின்றது கவலி அப்படின்றது சரிதான். வரிசைப்படுத்தி கேட்கிறாங்க. ஸோ 1, 2. கொண்டி அப்படின்னா தாழ்பால் அப்படின்னு சொல்லலாம். மச்சி அப்படின்னா மாடி வீடு. மச்சி மாடி வீடுன்னு. ஸோ அப்படின்னா வருது அப்படின்னா 2, 1, 2, 4, 3. அப்ப எனக்கு ஆப்ஷன் என்ன வரணும் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி. அலமேலு மங்கை அலமேலு மங்கை. கவுளினா கவலி. மச்சினா மாடி. கொண்டி அப்படின்னா தாழ்பாடு. தாழ்பாடுக்கு கொண்டின ஒரு இருக்கும். ஸோ இதெல்லாம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. ஓகேங்களா? ஸோ 20க்கு டெல்லி என்பது சரியா இருக்கு. ஸோ நம் தமிழ் தென்றல்ல 37வது பேச்சு வழக்கு எழுத்து வழக்குடைய 20 வினாக்கள் பார்த்துருக்கோம். எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா பின்னாடி வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.